இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது வந்து இங்கே வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமாக இருக்குது, மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது, மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. வெறும் வரலாற்று ஆய்வோ இல்லை நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ளே, வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம், அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர வேறுபாடாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போக்குனது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறப்போ அதோட ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28ன்னு ஒரு படம் எடுத்தேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை 28 மூலமாக அவர் வந்து பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது.